இந்த வேறு சினிமா நியூஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது மட்டும் நடந்தால் வேறு லெவலாக இருக்கும். மகாராஜா படம் எல்லாத்துக்கும் பிடிச்சி செம ஹிட்டான படம். அந்த படத்தோட டேரக்டர் பேர் தான் நிதிலன் சுவாமிநாதன். இவர் பார்த்திங்கன்னா ரஜினி சார் இப்போ பார்த்தாருன்னு ஒரு கதை சொல்லியிருக்கார் அப்படின்னும் ரஜினி சாருக்கு அந்த கதை பிடிச்சிருச்சுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும். இத்தனை நாள் ரூமராக பேசப்பட்டது தான் சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த படம் டைரக்ட் பண்ண போகிறது வெங்கட் பிரபு சார் அப்படின்னு. இப்போ அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்த படம் அவர் தான் பண்ண போகிறாருன்னு. மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜாவாக தான் இருப்பார் அப்படின்னு. இது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். விஷால் சாரோட அடுத்த படம் பூஜை போட்டாங்க, விஷால் 35. இது பார்த்தீங்கன்னா ரவி அரசு அவர் டைரக்ட் பண்ண போகிறாரு. இதில் ஹீரோயினியா துஷாரா விஜயன் உங்களை புக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஷால் சார் நடிக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜீவா சாருக்கு நிறைய ஃபெயிலியர் படமாக வந்துட்டு இருந்து ஒரு கேப் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் தான் பிளாக். அந்த படம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டரோட சேர்ந்து அடுத்த படம் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனில் கொஞ்ச நாளாக கூலிக்கு பார்த்தீங்கன்னா டீசரும் ட்ரெய்லரும் இல்லாமல் டேரெக்டாக படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜன் எடுத்திருக்காரு. கூலி படம் ஆகஸ்ட் 14 நைட்டு ரிலீஸ் ஆக போகுது. பட் அதோட ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2 வந்துடும்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ட்ரெய்லரோட தான் படம் ரிலீஸ் ஆகும். டீசர் இந்த படத்துக்கு இல்லை, டேரெக்டாக ட்ரெய்லர் அதுக்கப்புறம் படம் தான். நிவின் பாலி அர்ஜுன் வர்கீஸ் இவங்க 2 பேரும் நடித்தா செம்ம ஹிட் ஆகும் அந்த படம். அந்த காம்போக்குன்னு சொல்லியே ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. அப்படி இருக்கும்போது சர்வம் மாயா அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் இந்த 2 பேரும் சேர்ந்து நடித்தா இந்த படமும் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு 2D TV தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.